ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, வாட் இஸ் எ வேவ்? ஸோ வேவ் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் எ டிஸ்டர்பன்ஸ் தட் டிராவல்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். டிரான்ஸ்ஃபரிங் எனர்ஜி வித்தவுட் டிரான்ஸ்ஃபரிங் மேட்டர் பெர்மனன்ட்லி. ஸோ எந்த மேட்டர் மீன்ஸ் இட் கேன் பி மாலிகுலர் எனிதிங். ஸோ அதுல வந்து கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இட் ஒன்லி டிரான்ஸ்ஃபர்ஸ் எனர்ஜி. ஸோ வேவ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் எ டிஸ்டர்பன்ஸ் தட் டிரான்ஸ்ஃபர்ஸ் எனர்ஜி. இதுதான் வந்து வேவ். ஸோ ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, வேவ் டிரான்ஸ்ஃபர்ஸ் எனர்ஜி, வேவ்ஸ் டு நாட் டிரான்ஸ்ஃபர் மேட்டர். ஸோ மேட்டர் வந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. மேட்டர் மீன்ஸ் சாலிடோ லிக்விடோ அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இட் ஒன்லி டிரான்ஸ்ஃபர்ஸ் எனர்ஜி. பார்ட்டிகல்ஸ் ஒன்லி வைப்ரேட் அபவுட் தியர் மீன் பொசிஷன். ஸோ பார்ட்டிகல்ஸ் வந்து அதோட மீன் பொசிஷனில் மட்டும்தான் வந்து வைப்ரேட் ஆகும். வேவ்ஸ் ரெக்யூர் எ மீடியம் டு ட்ராவல். வேவ்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் தேவை. ஸோ எக்ஸப்ட் லைட் வேவ்க்கு மட்டும் வேக்யூம்லேயும் வந்து ட்ராவல் ஆகும். வேவ்ஸ் கேன் பி ரிஃப்ளெக்டட் அண்ட் இன்டர்ஃபரட். ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து வேவ்ஸ்க்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா வேவ் ஈக்குவேஷன். ஸோ ஸ்பீட் ஆஃப் வேவ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ் இன்டூ வேவ் லென்த். ஸோ வி ஈக்குவல்ஸ் டு எஃப் லாம்டா அப்படின்னு சொல்லணும். இதுதான் வந்து வேவ் ஈக்குவேஷன். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ். டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஸோ இங்கே பாருங்க, இந்த வேவ் ஒரு டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல் வந்து இந்த சைடு இருக்கு இல்லையா? பட் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் த மீடியம் வந்து எப்படி வைப்ரேட் ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம இங்கேயே பார்த்தோம், பார்ட்டிகிள்ஸ் ஒன்லி வைப்ரேட் அபவுட் தியர் மீன் பொசிஷன். ஸோ அப்போது டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல் இப்படி இருக்குது, பார்ட்டிகிள்ஸ் வைப்ரேட் வந்து இப்படி இருக்குது. ஸோ வேவ் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து என்ன சொல்லணும்னா க்ரெஸ்ட்டு. இந்த லோவஸ்ட் பாயிண்ட் வந்து ட்ரஃப்னு சொல்லுவோம். இந்த 2 க்ரெஸ்ட்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து வேவ் லென்த்து, 2 ட்ரஃபுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அப்போ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் வந்து இங்கே தான் இருக்கும். பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி வைப்ரேட் ஆகுது அப்படின்னா, பர்பெண்டிகுலராக வைப்ரேட் ஆகுது டு த டைரக்ஷன் ஆஃப் வேவ் ட்ராவல். அடுத்தது லாங்கிடியூனல் வேவ்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்க்குள்ள எக்ஸாம்பிள் என்னன்னா, வேவ்ஸ் ஆன் வாட்டர் சர்ஃபேஸ், லைட் வேவ்ஸ், சீஸ்மிக் எஸ் வேவ்ஸ், வேவ்ஸ் ஆன் எ ஸ்ட்ரீ. அடுத்தது லாங்கிடியூனல் வேவ்ஸ். லாங்கிடியூனல் வேவ்ஸ் வந்து பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் பேரலல் டு த டைரக்ஷன் ஆஃப் வேவ் ட்ராவல். ஸோ இங்கே வந்து இந்த வேவ் வந்து இந்த டைரக்ஷனில் தான் போகுது. அண்ட் ஆல்சோ பார்ட்டிகிள்ஸும் வந்து எந்த டைரக்ஷனில் வைப்ரேட் ஆகுதுன்னா, இப்படி தான் வைப்ரேட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலிகுல் வந்து இப்படி டு அண்ட் ஃப்ரோ வந்து வைப்ரேட் ஆகிட்டு அது இட் வில் கம் டு த மீன் பொசிஷன். ஸோ அந்த மாலிகுல் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆகாது. இட் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த எனர்ஜி டு அனதர் மாலிகுல். பட் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் பேரலல் டு த டைரக்ஷன் ஆஃப் வேவ் ட்ராவல். ஸோ இப்படி வைப்ரேட் ஆகும்போது சில மாலிகுல்ஸ் நெருக்கமாகும் இல்லையா, அந்த ரீஜன் வந்து கம்ப்ரெஷன் சொல்லும். அப்போ வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அப்போ வந்து பேரலெல்லாம் வந்து வைப்ரேட் ஆகுறது தான் வந்து லாங்கிடியூனல் வேவ்ஸ். ஸோ இதான் வேவ் பற்றின கான்செப்ட். தேங்க்யூ.